ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விஜய் கணேஷ். இது உங்கள் அப்பார்ட் ஃப்ரம் லைஃப் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு வெளியே இந்த மாதிரி வந்து வீடியோ போட்டு. ஏன்னா ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு வீடியோ இந்த மாதிரி வெளியே வந்து போகிறது, அதுவும் ஒரு ஃபுட் ரிவ்யூ. ஏன்னா நான் எந்த ரிவ்யூ வந்து போட நினச்சாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா வெளியே வரமாட்டானுங்க. ஃபுட் ரிவ்யூனா மட்டும் வந்துடுவானுங்க. அந்த மாதிரி 4 பேர் வந்திருக்கானுங்க. ஏய் வாங்கடா, வந்து தொலைங்கடா. இவங்க தான் நான் சொன்ன ஃப்ரெண்ட்ஸுங்க. கூப்பிட்டோன்னே வந்து சரி ஓகே ஃபுட் ரிவ்யூன்னு மென்ஷன் பண்ணோன்னே ஓகே அப்படின்னு சொல்லி வந்தவங்க இவங்க தான். இவர் வந்து சாண்டி, என்னோட வந்து காலேஜ் மேட்டு. இவர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வீடியோ பார்க்குற நம்ம அப்பார்ட் ஃப்ரம் லைஃப் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய வீடியோவில் வந்திருக்காரு ரூபேஷ். இவர் வந்து அஸ்வந்த் அத்தோ வீடியோவில் வந்திருப்பார். இப்போ இவங்கள வச்சு தான் ஃபன் பண்ண போகிறோம். அதாவது ஃபுட் ரிவ்யூ வந்து எதை பற்றினா, நீங்கள் இப்படி கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் தான் ஜி சொன்னேன். அன்லிமிட்டெட் பானிபூரி 50 ரூபாய்க்கு. இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். பானிபூரி வந்து சாப்பிட்லாம், அது ஒரு ஃபுட் ரிவ்யூ மாதிரி மாறிடக்கூடாது தான். ஒரு சேலஞ்ச், அதாவது எங்கள் 4 பேருக்குள்ளே வந்து சேலஞ்சு, யார் அதிகமாக சாப்பிட்றான்னு. அப்படி மட்டும் கிடையாது, யார் இருக்கிறதுலே கம்மியாக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு சில பனிஷ்மெண்ட்லாம் இருக்குது. நான் மாட்டேனா இல்லையான்னு தெரில. அதான் ஒரு சேலஞ்ச் வீடியோ, அந்த மாதிரி தான். இது வந்து ஃபுட் ரிவ்யூ மட்டும் கிடையாது, ஒரு சேலஞ்ச் வீடியோ. இன்றைக்கி யார் பங்கமாக மாட்ட போகிறேன்னு தெரியாது. நானும் இருக்கலாம். அந்த கம்மியாக சாப்பிட்றவங்க யாருன்னு தெரில. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள. நீலாம் எதுக்கு இருக்கியோ? ஸ்டார்ட்டா? இப்போ வந்து பானிபூரி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏய் நான் இன்னும் சொல்லல, இல்ல நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? ஏய் அடுத்த ரவுண்ட் வரதுல புளி சாப்பிட்டு இப்போ இல்லா சாப்பிட்டு விட்றா. இப்போ என்ன 2 பேர்? உனக்கு எவ்வளோ? 3. உனக்கு 4. நீ 2. நீ இருக்க வரைக்கும் எனக்கு கவலை இல்லை. இன்னொரு விஷயம், நம்ம பனிஷ்மெண்ட்னு சொன்னோம்ல, யார் கம்மியாக சாப்பிட்றாங்களோ அவங்கள பில் பே பண்ணணும். அது என்ன பார்க்குறீங்க? அதான் பனிஷ்மெண்ட்டு. சாப்பிட்டு என்னென்ன ஆனியன்லாம் போடுங்க. ஆனியன் வர்ற மாதிரி. ஆமாம், இவருக்கு ஆனியன் டொமேட்டோ எல்லாத்தையும் போட்டு வைப்பாங்க. அவன் இண்டியன் சொல்லணா இங்கிலீஷ். 4 வச்சாரா? 5வது ஆகுது. 8 5 வின் பண்ணுறோமோ இல்லையா, டஃப்பு கொடுக்குறோம். ஆனால் அண்ணனும் பரவாயில்லைங்க, சளைக்காமல் எடுத்து வச்சுட்டு இருக்காரு 4 பேர். சேலஞ்சுன்ற விஷயத்தை தாண்டி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் உண்மையிலே மற்ற சொன்ன மாதிரி சேலஞ்சுன்னு தாண்டி டேஸ்ட்டு பங்கமாக இருக்குது. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கன்னா இருக்குது இந்த இடம்? எருக்கஞ்சேரி. எருக்கஞ்சேரி லொக்கேஷனில் இருக்குது கரெக்டாக. அதான் வியாசர்படி உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, அங்கே தான். நான் இத்தனைக்கும் லொக்கேஷன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கரண்ட் லொக்கேஷனை கொடுக்குறேன், அதையும் பார்த்து வாங்க. ஏய் உன்னை கலாச்சி போட்ட கொண்டுருவேன். நான் வந்து 12. நீ 12. நீ ஏய் பாருங்க மக்களே, போங்க 15 இருந்தா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா? 13. ஏற்கனவே 3 ஏய் மச்சான் பச்சை போய் சொல்றான்டா. ஏய் வீடியோல பாருங்கடா தெரியும். இது பாட்டா சூரி கோட்டை முதல்ல இருந்து கேளுங்க, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சாப்பிட்றேன். வாங்க பிரச்சனை வாங்க. ஒன்றும் இல்லை, இப்படி வந்து சாப்பிடுங்க, பிரச்சனை கிடையாது. போகும்போது சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. என்னமா மார்க்கெட்டிங் பண்ணுறேன். ஒருத்தன் தனியாக ரசத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கலாம். சாப்பிட இப்படி பண்ணிடுறான், கதை குடிக்கிறாங்க. ஏய் போட்டேன் அடம்பு தெரிச்சுக்கும். ஏய் தண்ணியே காலி ஆகிடுச்சுடா. எடுத்து வந்ததுக்கு வந்து இவ்வளோ இருந்துடுறா அவர். பேட்ரி 18. நீ என்ன 101? 19. நீடா எவ்வளோ? 7 வயசு பொண்ணு 55.
அது கேட்டோன்னே தள்ளி கொடுங்க ஆங்கர் செத்து போறாரு போல தலை ஃபர்ஸ்ட் சோவாச்ச தலை உனக்கு நீ தான் அந்த பண்ணிடுவாங்க போல இருக்கு பேசாம சாப்பிடணும் அப்படியே அந்த பொண்ணுக்கு இட விட்டீங்கன்னா சாப்பிடுவேன்டா அது அன்லிமிட்டட் தான் அது அன்லிமிட்டட் வாமா ஜாயின் பண்ணிக்கோ நீ காசு கொடுக்குறியா ஏய் இதெல்லாம் எடிட் பண்ணி தூக்கிடுறா அது போடுறேன் மெயினாக இவனை கட் பண்ணி தூக்கிடுறேன் பாப்பா நீ முடிக்க மாட்டோம் அரை மணி நேரம் வாங்கி போயிடு மா போகும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருண்ணா அப்பார்ட் ஃப்ரம் லைஃப் நான் தான் ஆங்கர் அவளே சொல்லி ஏய் வீடியோவில் ப்ளீஸ்டா மரியாதை ஏய் மக்களே இது போங்க ரசம் மட்டும் வேணான்ட்டு இது பாருங்க என்ன பண்ணுறான்ட்டு வேணா பார்த்துக்கோங்க 21 நீ 23 இனி நம்ம எல்லாம் மைண்டில் கணக்கு எடுத்துருப்போம் நான் எல்லாம் சொல்ல மாட்டேன் வெளியில் நீடா சொன்னா தோத்து போயிடுவோம் இல்லை இது பார்த்தல நான் சொன்னது ஃபாசிலே நான் எது சாப்பிட்றேன் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லிடுறான் சொல்ல முடியாது அவனால அவன் தெரியும் எனக்கு என்ன பட்டு விட்டு பொறுமையாக வேணும் பொறுமையாக வச்சு ஆளுக்கு ஆகுது ஐயோ நான் வைக்கிற பாசம் சாப்பிட்றேன் அதான் அடிச்சு முடியல நான் வந்து அதான் மச்சான் இது பண்ண எப்படி அவளை முச்சிச்சு அடிச்சு விடுவோம் தனியாக வைக்கிறது தான் நீ டேய் மரியாதை கொடுக்கடா நான் ஆங்கர்றா ஒரு ஐடியா போக முடியல வெள்ளை கொடி காட்டிட்டா 31 வெள்ளை கொடி இருக்கு வந்தான் பேர் தலைவன் அடங்கிதுடா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரயில்வே ட்ராக் நிற்காம போகணும்னு நினைக்கிறேன் ரெட்டு கொடி காட்டினாலும் நிற்காது கேட்கல நான் நின்னா அப்போ இது பண்ணிடலாம் வின்னர் வந்து பில் பே பண்ணி வச்சிடலாம் இல்லை கடைசியில் நம்ம சேனல் ஓனர் வந்து நம்மளுக்காக பில் பே பண்ணுவார் பண்ணுவோம்ல அது 35 நாக் அவுட் 35 39 சா மூஞ்சி கட்டு துப்புடா துப்புடா லேட்டு துப்புடா மைக்கு தானே பிடிக்க சொன்னேன் லைட்டிங் கொஞ்சம் டிம் ஆகிட்டே போகுது அதெல்லாம் பிடிக்க முடியாது சரி ஓகே நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் எப்படியாலும் நான் தான் பில் பே பண்ண போகிறேன் தெரிஞ்சிருச்சு 41 ஆனால் 34 முடிச்சிருக்கேன் நான் வந்து பெரிய விஷயந்தான் நான் அதை வெளியே சொல்கிறது பெருமைப்படுறேன் கர்வப்படுறேன் 38 என்னோட 4 தான் ஏய் அவன் யார் சொன்னாலும் போங்க அடிக்கிறான்பா எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு இருக்கான் 44 இவன் எங்கேயோ போயிட்டான் 44ன்டா என்ன சொல்றான் பாருங்க நல்லா கம்பி கட்டுற நான் பிரேக்கே விடலடா அந்த பொண்ணு ரெக்கார்ட் என்ன பண்ணீங்க 7 வயசு பொண்ணு சாப்பிடுதே உன்னால சாப்பிட முடியாதடா ஏய் நான் சொல்லிட்டேன்டா என் உடம்புக்கு நான் சேலஞ்சு நான் இந்த கடையோட ரெக்கார்டை பிரேக் பண்ணேன் அதானே அந்த பொண்ணு ஒரு ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணியிருக்கு நாம ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணுவோம் இப்போ எவ்வளோ ஓடி இருக்கு அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது சாப்பிட வந்தாங்கன்னா அவங்க அந்த ரெக்கார்டு பிரேக் பண்ணிட்டோம் கண்டென்ட் கை கொடு பரவாயில்ல கை கொடு சாப்பிட விட்றோம் 50 பிரேக் பண்ணிட்டேன் 50 எக்ஸ்ட்ரா ஒன்று சாப்பிட்டு முடிஞ்சிச்சு நீடா 41 42 மச்சா நீ எத்தனை 53 சரி ஓகே ஆனால் வந்ததில் நான் என்ன வேலை பார்க்கல கட்சியில் இந்த வேலை பார்க்குறேன் கரெக்டான வேலை முடிஞ்சிச்சா ஓகே வாங்கட்டும் 44 ஏய் பானிபூரி சாப்பிடணும்டா பசங்க கூடாது வாட்ஸ்அப்பில் பாருங்கப்பா ஐயோ 55 47 நீ 55 பயங்கரமான காம்படிஷன் எனக்கு தெரிஞ்சு 2வது டப்பா காலியாக போகுதுன்னு நினைக்கிறேன் என்னன்னா கழுகு ரெடி பண்ணுறீங்களா நோ இவனுக்கு பற்றி தெரியாது உங்களுக்கு 57 ரெக்கார்டு எப்பயும் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கான் நீனா போதுமா 49 முடிச்சா வட்டம் நான் இன்னைக்கு பார்ப்பேன் எனக்கு பதிலாக பில் பே பண்ணுறது இதான் நான் சொன்னல சேலஞ்ச் மாற்றிட்டே போகிறேன் ஐயா யார் ஜாஸ்தி முதல்ல வாக் அவுட் ஆகல கம்நாட்டு யார் நீ தான் பண்ணணும் பாப்பா நீயே சேலஞ்சா பின்ன நேற்றே சாப்பிட்டியா எவ்வளோ பீட் பண்ண
30, 34 வேற லெவலு. ஆனால் எனக்கு 32 தான் ஆகுது. 32 வயசுலயும் சாப்பிடுவாரு. ஆள் எங்க இருப்பார் வயசாகிட்டாலும் அப்படிதான் இருப்பார். எனக்கு குழந்தை இருக்கு. சென்ட் பால்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கு. 2 வயசுல ஒரு பொண்ணு, 4 வயசுல ஒரு பையன். ஃபர்ஸ்ட் பொண்ணு பேர் ஆதிரா, பையன் பேரு ரமேஷ். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். லட்சிப்பா விஜய் சேதுபதினு போட்டு விட்டுருங்க. விஜயா அவர் விஜய், நான் சேதுபதி மாதிரி எடிட்டிங்கில் போட்டுருங்க. ஃப்ரண்ட் லோகோல வைப்பாங்களா அந்த மாதிரி போட்டோ இருப்போம். மாஸ்டர் ஏதாவது விஜய் ஃபேன் பார்த்தானுங்க உங்களே திட்டுறானுங்களா இல்லையா? கமெண்ட் பாக்ஸில் என்ன திட்டுவாங்கடா. ஃபைனலாக வந்து இருக்கு. நீ எத்தனை முடிச்சிருக்க? கடையில் ஸ்டார்ட் 49, நீ 57. இப்போ இங்கே வந்து 5 இருக்கு. 5 வந்து யார் கால் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட். பானிபூரி மட்டும் எடுக்கணும், என் கையை பிடிக்கக்கூடாது. அப்படியே ஒரு ராவு எவ்வளோ? 58, 50, 59. வாவ், என்ன முடிச்சா? 60 வந்து 51. மகத்தான வெற்றி, உலக கோப்பையை கைப்பற்றி இப்போது சென்னை வந்திருக்கும் நமது ஆப்பிரிக்கன் நம்பர் சாண்டி. இங்கே வாங்க. என்ன சொல்கிறீங்க? 60 முடிச்சிட்டீங்க. எப்படி? ஓ, ஸ்ட்ரகிள் ஆகுது. 60 தானா? யாராவது வந்தா ஒரு நிமிஷம் பேசணும்னா நானும் பேசணும். யாராவது வந்தா 60 தான், ஓகேங்களா? பேர் வந்து சாண்டி, ஆப்பிரிக்காலேருந்து இப்போ தான் வந்திருக்காரு, இம்போர்ட் பண்ணியிருக்கோம். சேலஞ்சில் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டி 60 முடிச்சிருக்காரு. நான் 34 முடிச்சிருக்கேன். நீ 51 தான். நீ 44 சொல்கிறது. சரி சாண்டி அவர்களே, பானிபூரி சாப்பிட்டீங்க, எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. மற்ற கடையெல்லாம் கூட ரசம் டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிடும்போது குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கிழங்கு வந்து நல்லா மசிஞ்சு இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் சாப்பிட ஸ்பைஸியாகவும் ஜூஸியாகவும் இருந்துச்சு. சாப்பிட தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் தான் போக போக உள்ளே போய்கிட்டே இருந்துச்சு. போக உள்ளே போய்கிட்டே இருந்துச்சு. என்ன சொல்லுங்கள்? ஷாப் நேம் தீபம் சாட்ஸ் அண்ட் ஜூஸ். அங்கே பார்த்துட்டேன்னு சொல்கிறேன். ரூபி, எப்படி இருந்தது அனுபவம்? மற்ற கடைகளில் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட்டோ அந்த குவாலிட்டி இருந்ததில்லை. குவான்டிட்டி நல்லா இருந்தது. மாஸ்டரும் பரபரன்னு வச்சுட்டே இருந்தார். நல்லா இருந்தது. பட் நான் ரொம்ப காரமாக இருக்குது. ரன்னர் அப். வி ஆர் த ரன்னர் ஆஸ் அ லூசர். நான் தான் இன்னைக்கு பே பண்ணணும். நேற்று தானே சேலரி போட்டாங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நாங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இவங்களோட நம்பர் தரேன், இவங்களோட கரண்ட் லொக்கேஷன் தரேன். நீங்கள் எங்கள் சாண்டியோட ரெக்கார்டை வந்து பீட் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லொக்கேஷன் வந்து சாப்பிட்டீங்கன்னாவே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோவில் சொல்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பட் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்களான்னா டவுட்டு தான். ஏன்னா நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் மிஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் என்ன மாதிரி வீடியோ பண்ணேன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப், விஜய் கணேஷ். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்.